Daily. Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திடீரென புகை எழுந்ததால் பீதி ஏற்பட்டிருக்கிறது. நாப்கின் எரிக்கும் எந்திரத்தில் வழக்கமாக எழும் புகை என பின்னர் தெரிய வந்ததால் நிம்மதியானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தினசரி ஏராளமான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் மகப்பேறு பிரிவு கட்டிடத்தில் இன்று முதல் மாடியில் உள்ள கழிவறையில் திடீரென புகை மூட்டமானது ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு இருந்த பொதுமக்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தைகளோடு திடீரென தீ விபத்து எதுவும் ஏற்பட்டதோ என்ற அச்சத்தில் உடனடியாக மருத்துவமனையை விட்டு அலறி அடித்துக் கொண்டு மருத்துவமனை கட்டடத்தில் இருந்து வெளியேறினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது அந்த கட்டிடத்தில் உள்ள கழிப்பிடத்தில் புதியதாக நாப்கின் டிஸ்பென்சிங் மிஷின் தற்பொழுது புதிதாக பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் சோதனை செய்யும் பொழுது புகைமூட்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் எனவும் இது சாதாரண புகைதான், வழக்கமானதுதான், எந்த விதமான தீ விபத்தும் அல்ல என தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை பெறுவதற்காக மீண்டும் உள்ளே அனுப்பப்பட்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம்குமார். Taste the Daily.